என்னங்க இந்த சைக்கிள் டெய்லியும் போட்டு தட்டிட்டே இருக்கீங்க, என்னதான் பண்றீங்க? டெய்லியும் மல்ல கொண்டு வந்து நிறுத்தி ஸ்கூல் சைக்கிள் சொல்லி ஆகாது நிறுத்திட்டீங்க. ஸ்கூல் சைக்கிள் இங்கே வேறு சிலது டைட் வச்சுருக்க மாட்டாங்க, அவசரத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நம்ம தான் அதை யூஸ் பண்ண முடியும். நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கெல்லாம் கிடைக்கலடா. கால் நூற்றாண்டை கடந்து வந்துட்டு அன்றைக்கெல்லாம் சைக்கிள் 600 கூலி எவ்வளோ தெரியுமா? ஆம்பளையாளுக்கு 15 ரூபா தெரியுமா? 600 எத்தனை நாள் பாடுபடணும்? ஒரு மாதம் பாடுபடணும். 450 அப்போது 600 எத்தனை நாள் கணக்கு போட்டுக்க. அன்றைக்கி 600 சைக்கிள் என்னால் வாங்க முடியல தெரியுமா? இன்றைக்கி வேறு இந்த ரிம்மு மட்டும் 600 ஹெவி ரிம்மு ஓட்டு, ஹெவி பாக்ஸ் ஓட்டு நான் ஓட்டுறக்கு நீங்கள் வீட்டில் குப்பையில் அரைஞ்சிட்டீங்க. சக்கரை வந்தா தாண்டா அக்கறை வரும். அதனால தாண்டா இந்த சக்கரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறப்ப புரியலையா நான் சொல்கிறது? முதல்ல வருமுன் காப்போங்கிறது கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கோணும், புரியுதா? எனக்கெல்லாம் அன்றைக்கி சைக்கிள் கிடைக்கல. அன்றைக்கி 600 இன்றைக்கி 6000 சைக்கிள் ஹெர்குலஸ் சைக்கிள் போய் டவுனில் கேட்குறேன் 6000 இன்றைக்கி நீங்கள் குப்பையில் தூக்கி புது வண்டியை எரிஞ்சிட்டீங்க. உடையிட்டு ஓட்டி பார்த்துருவோம், உடைய வரைக்கும் ஓட்டுங்க. நான் வேறு இந்த ஹெவி பாக்ஸ் தாங்காது இருந்தால் ஹெவி பாக்ஸ் போட்டாச்சு, புரியுதா? நீங்கள் இன்றைக்கி உங்கள் சௌகரியத்துக்கு நான் ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்கிறேன். புள்ளைங்கோ புள்ளைங்கோ பண்ணுது தொல்லைங்கோ, புள்ளைங்கோ புள்ளைங்கோ பண்ணுது தொல்லைங்கோ, கேட்குது கேட்குது என்ன பைக்கு கேட்டியம்மா, கேட்டியம்மா கேட்டியம்மா என்ன பைக்கு கேட்டியம்மா, நியூ பைக்கு கேட்குதம்மா, எடுத்து கொடுத்தா தாறுமாறா ஓட்டுமா, 18 வயசு லைசன்ஸு யாருமா கொடுப்பாங்க அப்படின்னு அட்டகாசமாக ஒரு பாட்டு வரி போட்டுட்ருக்குறேன். இது என்னுடைய சொந்த பாட்டு, புரியுதா? நீங்கள்லாம் 18 வயசுக்கு அப்புறம் தான் பைக்கே ஓட்டணும். போய் பிடிச்சிட்டாங்கன்னு போலீஸ்காரரு 18 வயசு கீழே இருந்ததுன்னா பைக்கு சீஸ் பண்ணிடுவாங்க. 10,000 20,000 போலீஸ்க்கு காவல்துறைக்கு கட்டணும், புரியுதா? இதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. அதெல்லாம் போய் பைபாஸில் ரைடு விட்டு நைட்டில் போய் ரைடு விட்டு நம்ம பையன் ஒருத்தர் கீழே வந்து கைகள்லாம் உடஞ்சி போய் ஜேசிபி ஓட்டுற பையன் இந்த இதோட எலும்பு உடஞ்சி பைபாஸில் போய் ரைடு விட்டுருக்குறான். இதெல்லாம் பொழப்புக்கிறதால தானே. அதே சைக்கிள் ஓட்டிட்டு சிவனேன்னு அந்தந்த தேவைக்கு அந்தந்த பொருளை வச்சுட்டு இருந்தா இன்றைக்கி இதெல்லாம் மறந்து காட்டி தானே சிரமப்படுறா. வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு புது வண்டி எங்களால் எடுத்து ஓட்டவே முடியல. இது கடன் ஆராய்ச்சி கொடுப்பாங்களா? ஒரு பைக்கு வாங்கினா அது என்ன விலை இன்றைக்கி? 2 லட்சம் 3 லட்ச ரூபா. அதை வாங்கி ஓட்டி போட்டு அதுக்கு எவ்வளோ நிறைய இருக்குது, அது நம்ம பேச வேண்டாம், புரியுதா? நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இது எல்லாம் மறந்து காட்டி தான் நம்ம இப்போ சிரமப்படுறோம். இது யாராவது சொல்கிறாங்களா? ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க, சரியா? இது யாருமே சொல்ல மாட்டாங்க. பைக் எடுத்து அப்படி இது ஒன்று எடுங்க, அவங்க தப்பு இல்லை, அவங்க வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ரேஸ் பண்ணுறீங்க, ரன்னிங் போகிறீங்க, ரேஸ் விட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னே திருநெல்வேலி காவல்துறை ஒரு குறும்படம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரு பையனை வச்சு. என்னோடய முகநூலில் என்னோடய ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், தெரியுமா? என்னுடைய ஷேரிங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, புரியுதா? நம்ம ஒரு பொதுப்படையாக தான் இருக்கணும்டா. உங்களை மாதிரி பசங்க தான் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, புரியுதா? பெரிய ஆளுகிட்ட போய் சொன்னால் 2.5 வயசுக்கு இருக்கிறவங்ககிட்ட நான் அவன் கிடக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, புரியுதா? இன்றைக்கி யாரையுமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அந்த வயசில் தான், புரியுதா? 5 வயசுலேருந்து 15 18 வயசு 18 வயசுக்கு மேலே வேறு மாதிரி ஐடியா பண்ணுவாங்க பசங்க. சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த 15 வயசு 16 வயசில் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா தாண்டா அந்த வழிகள் தெரியும். நாங்களாம் எனக்கு சைக்கிளே சொந்தமாக கிடையாது. ஒரு 15 பேர் நாங்கள் குடிமங்கலம் ஸ்கூலுக்கு போகிறோம்னா 2 சைக்கிள் வரும். இதில் 2 இந்த சந்தில் 4 பைக்கெட்டு, பின்னால் கேரையில் 4 பைக்கெட்டு, இதில் 4 வெயிட், இதில் 4 மாற்றி மாற்றி தள்ளிட்டு வருவோம், தெரியுமா? அந்த வழிகளை எல்லாம் கடந்து வந்தங்காட்டி தாண்டா மனசு இன்றைக்குமே இதை பார்த்தா தொடச்சி பக்குவமாக வச்சுக்கோன்னு தோணுது. எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஃப்ரீயாக ஸ்கூலில் சைக்கிள் கொடுக்கல, மத்தியானம் சாப்பாடு ஓடுவாங்க. அதையெல்லாம் நினச்சி பார்க்கோண்டா. அதான் அந்த அந்த கடந்து வந்த பாதையை என்றைக்குமே மறக்கக்கூடாது, புரியுதா? நம்ம வசதியாக இருந்தோம், ஏழ்மையாக இருந்தோம், அது அப்புறம். ஆனால் நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்போ நம்ம பைக் ஓட்டுறது என்ன சாதனையா? இல்லை, அதுக்கு தனியாக பைக் ஓட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பைக் ஒரு பந்தய களம். அது ஒரு காட்டை பிடிங்க, அந்த காட்டில் போய் ரோடு மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ஃபார்ம் பண்ணி அதில் ரேஸ் ஓட்டி பழகுங்க. இத்தனை செகண்டில் இத்தனை ரவுண்டு வரணும் அப்படின்னு. அது ஒரு பந்தய களம். அது களம்ங்கிறது ஒரு காட்டுக்குள்ளே போய் இடத்த பிடிச்சி சூஸ் பண்ணி இடத்த பிடிச்சி அதுக்குள்ளே ஓட்டி பழகுங்க. 10 பசங்க சேர்ந்து அதே ரோட்டில் ஓட்டி எதுக்கெல்லாம் ஒரு முடியாத ஒரு வயசான ஐயம் வர்றாரு, அவர் போய் இடிச்சு தள்ளிட்டுன்னு வச்சுக்கோ. அவரோட வாழ்க்கை என்ன? அவர் ஒரே அவர் நம்பி எத்தனை ஒரு குடும்பம் இருக்குது, எத்தனை ஆசைகளை சுமந்திருப்பார். அவர் மேலே விட்டு கையை காலை உடச்சு தள்ளிட்டு அந்த குடும்பம் என்னத்துக்காக? இதையெல்லாம் யாராவது சொல்கிறாங்களா? ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. சிந்திக்கணும்டா, இது சிந்திக்கக்கூடிய விஷயம், புரியுதா? ஆமா நினைக்கிறேன் எனக்கு சைக்கிள் ஓட்டினா கேவலம், கார் ஓட்டினா பந்தா, அதெல்லாம் கிடையாது. நம்மளை ஒருத்தர் கடங்காரம் வீட்டுக்கு
ஃபோன் பண்ணி 4 ஃபோன் பண்ணி கடன் வாங்கிட்டு கட்ட மாட்டேங்கிறேன், அதை வாங்கிட்டு கட்ட, அதுதான் கேவலமோ தவிர ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி கடனை வாங்கி ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இதுதான் உலகம் கிடையாது. இதை தாண்டி நிறைய இருக்குது. புரியுதா? இரவில் பசியோடு உறங்கிவிடு, அதிகாலை கடனுடன் எழாதே. பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பழமொழி. இரவில் நைட்டில் சோறு இல்லைனாலும் சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கலாம்டா, வெடியால் கடங்காரம் வந்துடுவான்னு சொல்லி பயந்துட்டு எந்திரிச்சின்னா அது என்ன எப்படி இருக்கு? நான் சொல்றது புரியுது இல்லையா? இரவில் பசியுடன் கூட தூங்கிக்க, ஆனால் அதிகாலையில் கடனோட எழாதீங்கிறாங்க. வாங்காமல் இருக்கிறதுல கடன் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி வாங்கணும். சரியாடா?